நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இவருக்கு கர்த்தர் எபனேசர் என்று பெயரிட்டான். ஆமென். பக்கத்துல பாசனம் கர்த்தர் எபனேசராய் இருக்கிறார். ஆமென். என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆமென். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இம்மட்டும் உதவி செய்திருக்கிறாரா கர்த்தர்? என்ன? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதைத்தான் ஏன் சொல்றான்? இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அதுதான் எபனேசர் என்று அங்கே அந்த இடத்துக்கு பெயரிட்டான்னு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில இந்த காலை வேளையில எங்களுக்கு சொல்ல முடியுமா இருக்கிறதா? எபனேசர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கடந்த நாட்களில், கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகளை பார்க்கிற போது, கர்த்தர் செய்த காரியங்களை பார்க்கிற போது, நாம் இம்மட்டும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற போது, காரியங்களை திரும்பி பார்க்கிற போது எங்களுக்கு சொல்லக்கூடிய இருக்கிறது, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்னு சொல்லி. ஆமென். ஒரு விஷயம் கர்த்தரை சோஸ்தரிப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோஸ்தரிப்போம். கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எபனேசரா இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாவை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு எபனேசரா இருந்திருக்கிறேன். அதற்கு நன்றி